Hi everyone, நான் உங்க பிரபாகரன் from Prabas MS Office. இந்த எக்ஸல் டியூட்டோரியல்ல ரெண்டு டேட்டுக்கு நடுவுல எவ்வளவு ஆக்டிவான ஒர்க்கிங் டே இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்றதுன்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். நார்மலா பண்ணிடலாம், நீங்க சொல்லிடலாம், பட் there is some difficulties. எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் இதுல வரும்ன்றதை நான் கிளியரா சொல்ல போறேன். ஃபுல்லா பாருங்க. கட்டாயமா லைக் பண்ணிட்டே பாத்தீங்கன்னா எங்களையும் நீங்க அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நெட்வொர்க் டே அப்படின்றது என்ன பண்ண போது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். நெட்வொர்க் டே அப்படின்ற ஃபார்முலா ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கும் இன்னொரு டேட்டுக்கும் நடுவில் உள்ள டேட்ஸை எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு ஒரு நம்பரை அவுட்புட்டாக கொடுக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க் டேன்னு ஒரு நார்மலான ஃபார்முலா இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுவும் இதுவும் மோர் ஆர்லெஸ் சேமான ஃபார்முலாஸ் தான், ரைட்டா? இதுக்கு முன்னாடியே நான் அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஒர்க் டே அப்படின்ற ஃபார்முலாவை, ஒர்க் டே அப்படின்ற ஃபார்முலாவும் ஒர்க் டே இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவும் ரெண்டு விதமாக இருக்குது. அதே மாதிரி நெட்வொர்க் டே இன்டர்நேஷ்னல் ரெண்டு ஃபார்முலா இங்கேயும் இருக்குது. அது ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இது நல்லா புரியும் உங்களுக்கு. ஒர்க் டே அப்படின்ற ஃபார்முலா ஒரு டேட் அவுட்புட்டாக கொடுக்கும். நெட்வொர்க் டே அப்படின்ற ஃபார்முலா ஒரு நம்பர் ஆஃப் டேஸை நம்பரை அவுட்புட்டாக கொடுக்கும். சரி, ஓகே, ஆரம்பிக்கலாம். இதில் மல்டிபிள் டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுதுன்ற டேட் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம், சரியா? இப்போ இந்த ரெண்டு டேட்டுக்கு நடுவில் உள்ள நாட்கள் எவ்வளவுன்றது தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளாக மேனுவலாக நீங்கள் ஃபார்முலா போடும்போது என்ன பண்ணுவீங்க, ஈக்குவல் டு போட்டுட்டு எண்டு டேட்டை செலக்ட் பண்ணி மைனஸ் ஸ்டார்ட் டேட் போட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலான அந்த டேட் கிடச்சிடும். இந்த டேட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாள் அப்படின்றது வீக் டேவை மட்டும் கால்குலேட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிடும். வீக்கெண்டு, வீக் டே எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி எக்ஸாக்டாக எவ்வளோ நாளுன்றது மட்டும் சொல்லும். பட் அது தப்பான விஷயமா ஆயிடும் இல்லையா? கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்கு நடுவில் எவ்வளோ ஆக்சுவலான ஒர்க்கிங் டே இருக்கு அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, அந்த வீக் டேவை மட்டும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆஸ் வெல் அஸ் ஹாலிடேவை மைனஸ் பண்ணுவாங்க. சனி ஞாயிறுலாம் மைனஸ் பண்ணிட்டு வர்ற பேலன்ஸ் டேவை தான் ஆக்டிவ் டேவா எடுத்துப்பாங்கன்றதுனால அந்த மாதிரி சினாரியோக்கு நார்மலாக நீங்கள் போடுற இந்த மாதிரி ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகாதுன்றதுனால நம்ம அடுத்த ப்ராக்டிஸில் எப்படி இதை டேக்கிள் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒர்க் டே அப்படின்ற ஃபார்முலாவை நான் சொல்லித்தரும்போது என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி ஸ்டெப் தான், அதே மாதிரி ஆக்ஷன்ஸ் தான், அதே மாதிரி சினாரியோஸ் தான் இந்த ஃபார்முலாவுக்கும். நான் அடுத்த எக்ஸாம்பிளில் ஒரு சின்ன அடிஷ்னல் சினாரியோட நான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சினாரியோவில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, உங்கள் கம்பெனியில் வீக்கெண்டான இந்த சனி ஞாயிறை மட்டும் இக்னோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்ற எல்லா டேவையும் கால்குலேட் பண்ணி அந்த நாளை சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு நீட் இருக்கும்போது இந்த ரெண்டு டேட்டுக்கு நடுவில் வர்ற எல்லா டேவையும் எடுத்துக்கணும். ஒன்லி அந்த வீக்கெண்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற டேவெல்லாம் அவுட்புட்டாக கொடுக்கணும். 10 நாள் இருக்குது ஆர் 5 நாள் இருக்குன்ற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம், சரியா? இப்போ நான் போடுற அதே மாதிரி அக்கரன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவுட்புட் நான் சொல்கிற மாதிரியே எக்ஸாக்டாக வரும். நெட்வொர்க் டே அப்படின்ற ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணுங்க. நெட்வொர்க் டேஸ் அப்படின்னு இருக்கு. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்ட் டேட் ரொம்ப கிளியரா அந்த ஃபார்முலாவே சொல்லுது. 3 ஆர்குமெண்ட் கொடுக்க போறதா சொல்லுது. ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், ஹாலிடே. ஹாலிடேன்றது ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். நம்ம இப்போ போட போற சினாரியோவில் வீக்கெண்டை மட்டும்தான் கன்சிடர் பண்ண போறோம். ஹாலிடேவை இக்னோர் பண்ணிட போறோம். ஸ்டார்ட் டேவை செலக்ட் பண்ணிட்டு எண்டு டேவையும் செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே நீங்கள் ஃபார்முலாவை முடிச்சிடலாம். ஹாலிடேவை ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டாக நம்ம விட்டுற போகிறோம். ஸோ 19 to 23 டேஸ் அப்படின்னு சொல்லுது. ட்ராக் பண்ணி பார்ப்போம். மற்ற எல்லா இதுலேயுமே இதே மாதிரி எவ்வளோ நாட்கள் இருக்குன்றத அழகாக சொல்லிடுச்சு. ஒரு சின்ன செக் பண்ணிவிடுவோமா? நவம்பர் 20லேருந்து 22 வரைக்கும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லுது. ஏன் சொல்லுது அப்படின்னு செக் பண்ணுவோம். நவம்பர் 20 எங்கே இருக்குது? நவம்பர் 20 ஃப்ரைடேயில் வருது, சரியா? அதுக்கப்புறம் 21, 22 ஹாலிடே அப்படின்றதுனால 20 மட்டும் கால்குலேட் பண்ணி 1 அப்படின்ற அவுட்புட்டை கொடுத்துருச்சு. பாருங்களேன், நீங்கள் ஃபார்முலாவை போட்டால் மட்டும் போடாது, அந்த அவுட்புட்டை செக் பண்ணணும். எப்படி ரிலையபிளாக இருக்குது, கரெக்டாக இருக்கா, லைட்டாக ட்வீக் பண்ணுறதுலாம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அவுட்புட்டை செக் பண்ணும்போது அது உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இந்த சினாரியோவில் நம்ம ஹாலிடேவை கன்சிடர் பண்ணலை, வீக்கெண்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற பேலன்ஸ் டேவை கால்குலேட் பண்ணி அவுட்புட்டை கொடுத்துருக்கோம். அடுத்த சினாரியோவில் சின்னதாக ஒரு சிலதை ஆட் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. ஓகே, இதில் நமக்கு அந்த ஹாலிடே லிஸ்ட்டும் இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணியிருக்கோன்றதுனால ஒருவேளை இந்த ரெண்டு டேட்டுக்கு நடுவில் ஹாலிடே வந்தால் அதையும் மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பேலன்ஸ் டே மட்டும் தான் தெரியும். ஸோ பேசிக்லி ஹாலிடே மைனஸ் ஆகி வீக்கெண்டும் மைனஸ் ஆகி அதுக்கப்புறம் இருக்கிற ரியல் டேஸ் மட்டும் தான் அவுட்புட்டில் இவ்வளோ டேஸ்ன்ற மாதிரி காமிக்கும். செக் பண்ணி பார்க்கலாம்.
நெட்வொர்க் டேஸ்ன்ற ஃபார்முலாவை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த நெட்வொர்க் டேஸ்ன்ற ஃபார்முலா ஓப்பன் பண்ணதுனால ஸ்டார்ட் டேட் கமா எண்டு டேட் கமாக்கு அப்புறம் ஹாலிடே அப்படின்றது ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். பட் நமக்கு இப்போ ஹாலிடேவை ஆட் பண்ணணுன்ற நீட், அந்த ப்ராக்டிஸ் தான் பண்ணுறதுனால ஆடும் பண்ணியாச்சு. இதை ட்ராக் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இதை நம்ம லாக் பண்ணிவிடுவோம். F4 ப்ரெஸ் பண்ணி லாக்கும் பண்ணிவிட்டு க்ளோஸ் என்டர். அதுக்கப்புறம் இதை ட்ராக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹாலிடேவும் ஒருவேளை இந்த 2 டேட்டுக்கு நடுவில் வந்திருந்தா அதுவும் மைனஸ் ஆகி தான் அவுட்புட்டில் வரும். சும்மா ஒரே ஒரு டேட்டை மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல 8 நாள் அப்படின்னு சொல்லுது. நவம்பர் 22 இருந்து நவம்பர் 22 எங்கே இருக்குது? இதோ இருக்குது. நவம்பர் 22 அப்படின்றது ஒரு சண்டே தான் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. இருந்துட்டு போட்டோம், சரியா? 8 நாள் கணக்கில் வருது. என்ன இந்த கணக்குன்றது செக் பண்ணுவோம். 22 ஆரம்பித்து இதை 1வது நாளாக எடுத்துக்கலாம், மண்டேன்றதுனால, சரியா? 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8ன்ற அவுட்புட் கரெக்டாக வந்திருக்கு. நவம்பர் 22 இருந்து டிசம்பர் 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் ஐயும், அதுக்கப்புறம் ஒருவேளை இதில் ஹாலிடே வந்திருந்தா அதையும் மைனஸ் பண்ணி செக் பண்ணும்போது கரெக்டாக 8 வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய நெட்வொர்க் டே அப்படின்ற ஃபார்முலாவை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். என்னென்ன மாதிரி தேவைக்கு அதை எப்படி ட்வீக் பண்ணணும், ஹாலிடேவை கால்குலேட் பண்ணணுமா, அப்போ அதை நீங்கள் ஆட் பண்ணணும். அழகாக எடுத்து வச்சு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிளில் இன்னும் ஒரு சின்ன டிப்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட போகிறேன். அதை மட்டும் முடிச்சுக்கிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சிடலாம். ஃபுல்லாக கவனிங்க. ஓகே, இந்த மாதிரி 2 டேட்டுக்கு நடுவில் உள்ள ஆக்டிவ் ஒர்க் டேவை கால்குலேட் பண்ணுறதுக்கு வீக்கெண்டையும் ஹாலிடேவையும் மைனஸ் பண்ணிவிட்டு எப்படி ரியல் ஒர்க் டேவை கால்குலேட் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். 3 எக்ஸாம்பிள் பார்த்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். அடுத்தது லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் ஒரு சில கேஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் கம்பெனிஸ் மோஸ்ட்லி சனி ஞாயிறு லீவ் விடுவாங்கன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த சவுதி அப்படின்ற கண்ட்ரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளியும் சனியும் அவங்களுடைய வீக் ஆஃப் மாறும். அப்போ அதை பேஸ் பண்ணி ரியல் ஒர்க் டேவும் மாறும். அந்த டேட் லைட்டாக மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி டைமில் இன்டர்நேஷ்னல் வைட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதுனால எக்ஸல் அதுக்கும் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஃபார்முலாவை தான் ஒர்க் டேன்ற இடத்துலையும் நம்ம பார்த்தோம். இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு நியூ ஃபார்முலா ஒர்க் டே இன்டர்நேஷ்னல் இருந்துச்சு. இங்கேயும் நெட்வொர்க் டே இன்டர்நேஷ்னல் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை போட்டு நம்ம வீக் ஆஃபை லைட்டாக ட்வீக் பண்ணி மாற்ற முடியும். நெட்வொர்க் டே இன்டர்நேஷ்னல் இந்த செகண்ட் ஃபார்முலாவை செலக்ட் பண்ணிக்கிறோம். மற்றபடி எல்லாமே சேம் தான். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் டேவை எண்டு டேவையும் அழகாக செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துடலாம். தேர்ட் ஆர்குமெண்ட்டாக இருக்கிற இந்த இடத்துல எது உங்களுடைய வீக்கெண்டுன்றதை நீங்கள் கொடுக்கணும். வீக்கெண்ட் அப்படின்னும் போது மல்டிபிள் வீக்கெண்ட்ஸ் வரலாம், டபுள் வீக்கெண்ட் வரலாம், ஆர் சிங்கிள் வீக்கெண்ட் வரலாம். அதுவும் மல்டிபிள் டேஸில் மாறி மாறி வரலாம். அப்படின்றதுனால எந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நான் என்னுடைய கேஸில் சவுதியில் உள்ளவங்களுக்காக இதை செக் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிட்டு ஃப்ரைடேவும் சாட்டர்டேவுன்ற மாதிரி வீக் ஆஃப் எனக்கு வருதுன்னு 7 நம்பரை கொடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே 7 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கமா கொடுத்துடலாம். தென் லாஸ்ட்டாக நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே ஹாலிடே லிஸ்ட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு F4ஐயும் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிவிடுவோம். ஏன்னா நம்ம அந்த ஃபார்முலாவை ட்ராக் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிவிட்டு ஃபார்முலாவை அடுத்த செல்ஸுக்கு நம்ம ட்ராக் பண்ணிவிடுவோம். ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்த எல்லாமே சேமாக தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக வீடியோ பார்க்கலன்னு அர்த்தம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பார்த்த ஒவ்வொரு சினாரியோலையுமே, இங்கே பார்த்த 3 சினாரியோலையுமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி சினாரியோஸ் தேவைப்படும், உங்களுக்கு எது தேவைன்றதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்க முடியும், ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ தான் புரியுன்றதுனால ஃபுல்லாக பார்த்துருவீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ முடிக்கும் போது இதை ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த எக்ஸல்லையும் டவுன்லோட் பண்ணி என் கூடயே சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, நான் ஃபார்முலா போட நீங்களும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்ல ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்ன்றதுனால அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் ஒர்க் டே அப்படின்ற ஃபங்க்ஷனில் ஒரு கொஸ்டின் கேட்டு அது ஆன்சர் சொல்லி அதுக்கு ஒரு கிவ் அவே கொடுத்து நிறைய அப்ரிசியேஷன் கொடுத்தேன். இதுலேயும் அதே மாதிரி நிறைய பண்ணலாம்னு நினச்சேன். பட் இப்போ அது வேண்டாம். நம்ம இதுக்கு அடுத்து சர்ப்ரைஸாக இன்னொரு வீடியோவில் அதை நம்ம பண்ணலாம். சரியா? கட்டாயமாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. டிஃப்ரெண்ட்டான சினாரியோவில் இதை எப்படி யூஸ் பண்ணலான்றதையும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். See you in the next video. Thanks for watching.